உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் மோகன்ராஜ். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கருணாநிதி தலைமையில் வரும் 4ஆம் தேதி கூடுகிறது திமுக பொதுக்குழு. திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. காலை 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என்றும் கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து வாதிக்கப்படும் எனவும் தகவல். கட்சியின் தணிக்கை குழு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அன்பழகன் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி பட்டாசு தொழிலாளர்கள் 3 பேர் பலி. சாத்தூர் அருகே நாராயணபுரம் என்ற பகுதியில் தெய்வீக பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான RR பட்டாசு ஆலை வெடி விபத்து. வெடி விபத்து ஏற்பட்ட அறையில் இருந்த 3 பேரும் உடல் சிதறி பலியானதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் பலியானதாகவும் தகவல். வெடி விபத்தில் பலியானவர்களின் உடல்களை வெளியே கொண்டு செல்ல விடாமல் உறவினர்கள் போராட்டம். வெடி விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தனக்கு உதவியாளரை தமிழக அரசு நியமிக்கவில்லை. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. விவசாயிகள் பிரச்சினைக்கு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சுனாமி தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் கடலுக்கு செல்லாத மீனவர்கள். கடலூரில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கடலில் பால் ஊற்றி அஞ்சலி. மணக்குடி புனித அந்திராயர் ஆலயத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சிறப்பு திருப்பலி. இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்காகவே பொது சிவில் சட்டம். மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் தமிழிசை தகவல். சேலம் இரும்பாலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். சுயநலமான முடிவை கைவிடக் கோரி திமுகவினர் முழக்கம். அறிவிப்பு ரத்தாகும் வரை திமுக ஓயாது எனவும் அறிவிப்பு. டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகும் பணம் எடுக்க மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதிக்கும். புதிய சட்டம் இயற்ற வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. 6 மாதங்களுக்குள் பணப்பிரச்சனை முடிவுக்கு வர வாய்ப்பில்லை எனவும் சிதம்பரம் கருத்து. தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்படும் என்ற இலங்கை அரசின் அறிவிப்பு கண்டனத்துக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சோதனை குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்கவும் கோரிக்கை. தமிழகத்தில் சுனாமி தாக்கியதின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் பால் குடங்களுடன் அமைதி பேரணி. மெழுகுபர்த்தி ஏந்தியும் பூக்களை கடலில் கொட்டியும் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. புதுச்சேரியில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மீனவ கிராம மக்கள் பேரணியாக சென்று அஞ்சலி. அமைதி பேரணியாக கடற்கரைக்கு சென்று மலர்களை தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் பால் ஊற்றியும் அஞ்சலி. காந்தி சிலை அருகே அரசு மற்றும் மீனவ அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பங்கேற்பு. வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் 100கணக்கான மீனவ பெண்கள் மலர்களை தூவி அஞ்சலி. தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கையிலிருந்து மீட்க வேண்டிய கடமை மத்திய அரசிற்கே உள்ளது. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக காசிமேடு பகுதியில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜெயக்குமார் பேட்டி. கச்சத்தீவை மீட்டெடுப்பதன் மூலம் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதையும் மீன்பிடிக்கும் எல்லையை விரிவு செய்யவும் முடியும் எனவும் அமைச்சர் கருத்து. சர்வதேச அளவிலான பிரச்சனை என்பதால் மத்திய அரசுதான் இதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கருத்து. உடன்பாடு உள்ள பிரச்சனைகளில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இணைந்து போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. முரண்பாடு உள்ள விஷயங்களை பொதுவெளியில் பேச மாட்டோம் என்பது தங்களுக்கு இடையே உள்ள நிபந்தனை என்றும் தொல் திருமாவளவன் விளக்கம். சென்னை டி நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கனுவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி மத்திய அரசு கொள்கை ரீதியான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் அவ்வப்போது மேகமூட்டத்துடன் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
திமுகவின் செயல் தலைவர் ஆவாரா மு.க. ஸ்டாலின் பொதுக்குழுவுக்கு பிறகே தெரியவரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. திமுக தலைவர் கருணாநிதி தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக கனிமொழி தகவல். வர்தா புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு நாளை மாலை சென்னை வருகை. டிசம்பர் 28ஆம் தேதி சென்னைக்கும் 29ஆம் தேதி காஞ்சிபுரத்தையும் 30ஆம் தேதி திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்ட தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு ஆய்வு. ஆய்வை தொடங்கும் முன்னர் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய ஆய்வுக்குழு தலைமைச் செயலகத்தில் நாளை ஆலோசனை. வர்தா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட புழல் காவாங்கரையில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. பொன்னேரி, காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திட்டவட்டம். உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்துக்கு நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை மத்திய மாநில அரசுகள் உடைக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி உயிரிழப்பு. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி சிபிஐ கட்சியினருடன் இணைந்து விவசாயிகள் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம். போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. கோவை அருகே ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பால் ஆண் யானை இறந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரம். 2வது நாளாக நடைபெறும் பணியில் கால்நடை மருத்துவர்கள் பங்கேற்பு. 1 வாரம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் தொடரும் என அதிகாரிகள் தகவல். திருப்பூர் அருகே 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர். அதிகாலை காட்டுப்பகுதியில் சிறுமி படுகாயங்களுடன் மீட்பு. மருத்துவமனையில் சிறுமிக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இளைஞரிடம் விசாரணை. இளைஞரை மக்கள் முன்னிலையில் தூக்கிலிட அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் இணையம் பகுதியில் துறைமுகம் அமைக்க எதிர்ப்பு. மண்ணில் உடலை புதைத்துக் கொண்டு மீனவர் அமைப்பினர் போராட்டம். துறைமுகம் அமைக்கப்பட்டால் ஆண்டாண்டு காலமாக வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என புகார். திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மீனவர்கள் திட்டவட்டம். புதுச்சேரி லாஸ்பேட்டை வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து பீரோவில் இருந்த 18 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. அவ்வை நகரில் டாக்டர் வீட்டை குறிவைத்து கொள்ளையடித்த மர்ம நபர்கள். வீட்டிலிருந்த 18 சவரன் நகை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை சாகுபடி பாதிப்பு. தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி வெற்றிலை செடிகளை சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனை. பனிப்பொழிவு காரணமாக வெற்றிலை செடிகளில் நோய் தாக்கம். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. கரூரில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பேரணி. கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி 80 அடி சாலை வரை நடைபெற்ற பேரணி. ஜவுளித்துறையில் இடைத்தரகர்களை நீக்க வேண்டும் என்றும் பெண்கள் வலியுறுத்தல். கரூர் தோழி கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு.
கன்னியாகுமரி மாவட்டம் மேல்பாலை பகுதியில் மது அருந்தியதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை. மது அருந்திய போது நண்பருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விபரீதம். தென்னை மட்டையால் தாக்கி குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிப்பு. நண்பனை கைது செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே ரயில்வே நிர்வாகம் எழுப்பிய தடுப்புச் சுவரை பொதுமக்கள் உடைத்ததால் பரபரப்பு. இடையன்குடி பகுதியில் ரயில்வே துறையினரால் அமைக்கப்பட்டிருந்த ரயில்வே கேட் மூடப்பட்டதால் ஆத்திரம். இரவோடு இரவாக ரயில்வே கேட் மூடப்பட்டதாக மக்கள் புகார். சுவர் இடிக்கப்பட்டதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிப்பு. ஈரோடு அருகே இளம் பெண்ணை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு. பெண் உட்பட 3 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. தாய், தந்தை, மகன் உள்ளிட்டோருக்கு தலா 10 ஆண்டுகள் தண்டனை. திருமண ஆசையை காட்டி மோசம் செய்ததால் பெண் தற்கொலை. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர்கள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டும் பூங்கா முறையாக பராமரிக்கப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் புகார். கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி என பூங்காவில் எந்த வசதியும் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே தேசிய வங்கியில் போலி நகைகள் வைத்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி. கணக்கெடுப்பின் போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கவரிங் என கண்டுபிடிப்பு. தலைமறைவான வங்கியின் நகை மதிப்பீட்டாளருக்கு போலீசார் வலைவீச்சு. கண்மாய் பகுதி ஆக்கிரமிப்பு குறித்து நடவடிக்கை கோரி குடும்ப அட்டைகளுடன் வந்து கிராம மக்கள் மனு. கண்மாயை ஆக்கிரமித்து பிளாட்டுகள் அமைத்து விற்பனை செய்வதாகவும் புகார். நீர் ஆதாரமாக விளங்கும் கண்மாய்கள் சமநிலமாக மாற்ற முயற்சிப்பதாகவும் புகார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான ஆடவர் மற்றும் பெண்கள் கைப்பந்து போட்டிகள். பல்வேறு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்பு. 20 பல்கலைக்கழக அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் வருமான வரி சோதனையை வரவேற்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி பேட்டி. லஞ்சம் மற்றும் ஊழலை குறைக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் தேவை எனவும் கருத்து. தமிழகத்தில் கௌரவ கொலைகள் தொடர்வதாகவும் கருத்து. மீனவர்கள் படகுகளை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்த போலீசார். வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை. வேலை வாய்ப்பை இழந்துள்ள விவசாய தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு மாதம் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தல். கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனியால் கருவேப்பிலை செடிகள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை. பருவமழை குறைந்ததால் இந்த ஆண்டு கருவேப்பிலை மகசூல் பெருமளவு குறைந்திருப்பதாக விவசாயிகள் தகவல். 100 கிலோ கிடைக்க வேண்டிய இடத்தில் 10 கிலோ கருவேப்பிலை கிடைப்பதாகவும் பெரும் இழப்பில் சிக்கி தவிப்பதாகவும் விவசாயிகள் வருத்தம். வேலூர் விளாம்பாக்கம் அருகே சாலை விபத்தில் 3 பேர் பலி. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த வேன் மோதி பைக்கில் சென்ற 3 பேரும் உயிரிழப்பு. வேனில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் விபத்தில் படுகாயம். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பலியான 3 உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விளையாட்டு மைதானத்தில் 15 நாட்களாக மழைநீர் தேங்கியிருப்பதால் பயிற்சிகள் மேற்கொள்ள இயலவில்லை. காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு வீரர்கள் புகார். 14 நாட்களுக்கு முன்பு வர்தா புயல் காரணமாக பெய்த மழை மற்றும் சூறாவளி காற்றால் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சேதமடைந்துள்ளதாக தகவல். 15 நாட்களாகியும் இதுவரை நீரை வெளியேற்றதால் பயிற்சிகள் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் வீரர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழி சாலையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயம். பெங்களூருவிலிருந்து திருநள்ளாறு நோக்கி சென்ற காரும் விருத்தாச்சலத்திலிருந்து வேப்பூர் சென்ற காரும் மோதிக்கொண்டன. விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிப்பு. விபத்து காரணமாக விருத்தாச்சலம் புறவழி சாலையில் 45 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.